சார்பு கொள்கை தெரியாது, அல்லது குவாண்டம் தியரியும் தெரியாது. அந்த 2 தியரியும் தெரிஞ்சவங்க தான் அந்த சிங்குலாரிட்டிங்கிற ஒரு வேர்டினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ எனக்கு குவாண்டம் தியரி பற்றி சொல்கிறதா இருந்தால் 1 வாரம் பேசலாம். அவ்வளோ அறிவியல், நான் தெரியாதனமாக அறிவியல் படித்த ஆளுநர் ஆர்வத்தால் நிறைய நான் படிச்சிருக்கேன். அதுபோல தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பு கொள்கை. ஒரு கருத்து உங்களுக்கு சொல்கிறீங்க. இன்றைக்கு இந்த ஒலி வாங்கி இருப்பதும் வானத்திலே விமானம் பறப்பதும் சார்பு கொள்கையால் தான் சொன்னால் தொடர்பு வருதா? எங்க ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, இந்த மைக்கு பேசுது, விமானம் பறக்குது, ராக்கெட் ஓடுது, இதுக்கும் சார்பு கொள்கைக்கு என்ன தொடர்பு? இந்த சார்பு கொள்கை என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த அறிவிலே கிடையாது. அதை ஒரு சாதாரண மனிதன், ஐன்ஸ்டீன்கிற ஒரு மனிதன் மூளையில உதிச்சிது. அதனால தான் அவர் ஞானின்னு சொல்லுவார். கர்ம ஞானி, அவங்கள புறத்தை சிந்தித்தவர். நமது ஞானிகள் வள்ளலார், பட்டினத்தார்லாம் அகத்தை உள்ள சிந்திச்சாங்க. அங்க இருக்கிறவங்க புறத்தை சிந்தித்தார். அந்த சிந்தனை தேவைதானே. இன்னைக்கு அவர் சிந்திக்கலன்னா அந்த ஒலி வாங்கி நான் பேச முடியுமா?